மண்ணுக்குள் புதைந்திருந்த முருகன் சிலை கண்டுபிடித்தது யார் தெரியுமா? விண்ணில் போர் நடந்த இடம், திருப்போரூர் முருகன் கோவில் ரகசியங்கள். முருகப்பெருமான் சூரனை வதம் செய்த இடங்கள் 6 படை வீடுகள்னு நமக்கு தெரியும். ஆனா அசுரர்களோட முருகர் விண்ணில் போர் புரிந்த இடம் எதுன்னு தெரியுமா? அங்கதான் இன்னைக்கும் முருகர் சமராபுரிநாதனா அமர்ந்து அருள்பாலிக்கிறாரு. மணலுக்குள் புதைந்திருந்த ஒரு பிரம்மாண்ட ஆலயம் எப்படி மீட்கப்பட்டது? அந்த ரகசியத்தை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். செங்கல்பட்டு பக்கத்துல இருக்கிற திருப்போரூர். போர் நடந்த ஊர் என்பதால் இதற்கு இந்த பெயர். சூரபத்மனோடு முருகர் 3 இடங்களில் போர் புரிந்தார். கடலில் திருச்செந்தூர், நிலத்தில் திருப்பரங்குன்றம், ஆகாயத்தில் இந்த திருப்போரூர். இங்க முருகப்பெருமான் அசுரர்களை ஒடுக்கி தர்மத்தை நிலைநாட்டினார். பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கோவில் இருந்த இடம் மணலால் மூடப்பட்டு அடையாளம் தெரியாம போயிருந்தது. ஆனா மதுரையில் இருந்த சிதம்பர சுவாமிகள் கனவில் மீனாட்சி அம்மன் வந்து வழிகாட்ட, அவர் தேடி வந்து ஒரு பனை மரத்துல அடியில் முருகனின் சிலை இருக்க கண்டுபிடிச்சதுதான் இந்த தலம். இதை ஸ்ரீமத் சிதம்பரம் சுவாமிகள் புனரமைத்து கட்டியதுதான் இப்ப இருக்கிற கோவில். இங்கு திருநீர்தான் கோவில் கட்டியவர்களுக்கு சம்பளம். வீடு வந்து சேர்ந்ததும் அது பணமாக மாறிவிடுமாம். அதனால இங்க இருந்து வாங்கிட்டு போற திருநீரு நீரை பத்திரமாக வீடு கொண்டு போய் சேருங்கள். இங்க இருக்கிற முருகர் சிலை சுயம்பு. அதாவது யாராலும் செதுக்கப்படவில்லை, தானாகத் தோன்றியது. அதனால இங்க மூலவருக்கு அபிஷேகம் கிடையாது, புனுகு மட்டுமே சாத்தப்படும். அதேபோல இங்க ஆதிசங்கரர் நிறுவிய கூர்ம யந்திரம் இருக்கு. ஆமை வடிவ இந்த பீடத்துல இருக்கிற யந்திரத்தை வணங்கினா நம்முடைய கர்ம வினைகள் நீங்கும்னு பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை. திருப்போரூர் கந்தசாமியை வணங்கினா வாழ்க்கையில பெரிய திருப்பம் கிடைக்கும்னு சொல்றது சும்மா இல்ல. அபிஷேகம் இல்லாத மூலவர். பொதுவாக கோவில்களில் மூலவருக்கு பாலாபிஷேகம், தேனாபிஷேகம் நடக்கும். ஆனால் இங்குள்ள முருகன் சுயம்பு, மண்ணால் உருவானவர் என்பதால் அவருக்கு நீர்பட்டு சிதைந்துவிடக் கூடாது என்பதற்காக எந்த திரவ அபிஷேகமும் செய்யப்படுவதில்லை. மாறாக புனுகு, சிவட்டாயில் மட்டுமே சாத்தப்படுகிறது. இது பார்ப்பதற்கு மிகவும் மர்மமாகவும் தெய்வீகமாகவும் இருக்கும். செவ்வாய் தோஷப் பரிகாரம். திருப்போரூர் தலம் அங்காரக், செவ்வாய் அம்சமாக கருதப்படுகிறது. ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருப்பவர்கள் அல்லது திருமணத் தடை உள்ளவர்கள் இங்கு வந்து முருகனிடம் வேண்டி அங்கிருக்கும் கூர்ம யந்திரத்திற்கு நெய் தீபம் ஏற்றினால் 9 வாரங்களில் பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். சிதம்பர சுவாமிகளின் தவம். கோவிலை மீட்டெடுத்த சிதம்பர சுவாமிகள் முருகன் காட்டிய இடத்தில் குழி தோண்டியபோது முருகன் சிலையோடு சேர்த்து ஒரு சக்கரமும் யந்திரம் கிடைத்தது. அவர் அங்கேயே தவம் செய்து முருகனை நேரில் தரிசித்ததாக கூறப்படுகிறது. அந்த புனிதமான அதிர்வலைகளை இன்றும் அந்த யந்திரம் இருக்கும் இடத்தில் உணர முடியும். சமராபுரிப்பட்டினம். மற்ற முருகன் கோவில்களை விட இங்கு முருகர் யுத்த கோலத்தில் வாரியர் போஸ் நிற்பதால் இங்கு தர்மம் வெல்லும் என்ற நம்பிக்கை அதிகம். நீதிமன்ற வழக்குகள் அல்லது நியாயமான சண்டைகளில் வெற்றி பெற விரும்புவோர் இங்கு வந்து வழிபடுவது வழக்கம். நீங்க ஒரு தடவையாவது திருப்போரூர் கோவிலுக்கு போயிருக்கீங்களா? அங்க நீங்க உணர்ந்த அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்க நண்பர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.